எந்திரிக்கிறல போடி வெளியே. என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ? டம்ளரை தூக்கி அடிக்கிறா. என்ன ஆணவம், என்ன திமிரு அவளுக்கு? நெத்தியில பட்டு வெட்டி இருந்தா என்ன ஆயிருக்கும்? அதானே உசுறு போயிருக்காது. உசுர விடுமா. அத்தனை பேர் முன்னாடியும் உன்னை அவமானப்படுத்திருக்கா. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். ஜனனிமா, சக்திமா, 2 பேரும் பொட்டி எடுத்துட்டு கிளம்புங்க. என்னங்க போலாம்? எங்க? ஊருக்கு தான். கல்யாணம்? மண்ணாங்கட்டி கல்யாணம். பொண்ணோட அம்மா வசங்கப்படுத்தினா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியணும்ல. சரி, நீ கிளம்பு. அதானே பார்த்தேன். வாமா போலாம். வாமா. வாசல்ல இனோவா கார் இருக்கு. ஸ்டேஷன்ல விட்டுருவாங்க. ஊருக்கு போனதும் மறக்காம ஃபோன் பண்ணு. புரியலையே. பார்த்து பத்திரமா ஊருக்கு போயிட்டு வாங்கன்னு அப்பா சொல்றாரு. அப்போ நீங்க? நாங்க கல்யாணம் முடிச்சிட்டு வரோம். என்ன விளையாடுறீங்களா? இல்லம்மா, சீரியஸா தான். அம்மா இல்லாம இந்த கல்யாணம் நடந்துருமா? நடக்குமே. ஓஹோ, நாங்க போனாலும் இந்த கல்யாணம் நடக்கும்ல. இப்போ அது புரிஞ்சுதே. அப்படி ஆயிடுச்சா இப்போ? அம்மா 6 மணிக்கு ட்ரெயின். இப்பவே கிளம்புனாதான் சரியா இருக்கும். என்னடி சக்தி, நீ என்ன சொல்ற? இல்லம்மா, ட்ரெயின் 6 மணிக்குன்னு தான் நினைக்கிறேன். என்னங்க, எனக்கு புரியுது. என்ன புரியுது? எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் என் பொண்ணோட கல்யாணம் தான் எனக்கு முக்கியம். சரி சரி, மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. இந்த பிரச்சனை இதோட விட்டுடலாம். மா இல்லம்மா, ஜெயா பாவம்மா. அவளுக்காக இதை நம்ம பெருசு பண்ண வேணாம். நீ எப்பவுமே இப்படிதாம்மா, ரொம்பவே பாவம் பாக்குற. விடுறி விடுறி. சொல்லுங்க அந்த நாடகக்காரிக்கிட்ட. மன்னிப்பு கேட்டா இந்த கல்யாணம் நடக்கும். இல்லனா அவளும் அவ மாமாவும் வந்தவங்க கிட்டெல்லாம் ஏன் கல்யாணம் நின்னுடுச்சுன்னு காரணம் சொல்ல வேண்டியிருக்கும். இதாவே இவர்கள் என்னவென்று அறியாமலே செய்கிறார்கள். இவர்களை மன்னியுங்கள். மன்னிக்க தானே சொல்றேன். அம்மா, எனக்கு என்னமோ இவங்க எல்லாரும் நம்மள கிண்டல் அடிக்கிறாங்களோன்னு தோணுது. இவங்க கிடக்குறாங்க. ஜெயம்மா, நீ என்ன சொல்ற? ஆமாமா, மன்னிப்பு கேட்கறது தான் நியாயம். அதானே பார்த்தேன். ஜெயாவது என்ன விட்டு கொடுக்கறதாவது. அம்மா வா, போய் மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடலாம். ஜெயா, என்ன சொல்ற? அம்மா, தப்பு பண்ணியிருக்கோம், மன்னிப்பு கேட்கிறோம். அக்கா, இன்னொரு வார்த்தை பேசுன வாய் மேலே போடுவேன். என்ன, அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்றியா? ஆமா, முடியாதுன்னு சொன்னா? நீ போயிட்டே இருக்கலாம். நான் கல்யாணத்தை முடிச்சிட்டு எங்க அத்தை வீட்டுல போய் செட்டில் ஆயிடுவேன். செந்தில் அம்மா கிட்ட நீ சண்டை போட்டிருந்தா கூட மன்னிச்சிடலாம். அவங்க 2 பேருக்கும் நடுவுல இப்படி ஒரு பிரச்சனை பண்ணிட்டியேமா. என்ன முகத்தோட நான் அவங்க முகத்துல முழிப்பேன்? செந்தில் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்து குற்ற உணர்ச்சியோட வாழ்வான்? ஒழுங்கா 2 பேரும் அவங்க கிட்ட நடந்துகிட்டதுக்கெல்லாம் மன்னிப்பு கேளுங்க. அது ஒண்ணுதான் நம்மளால செய்ய முடிஞ்ச லீஸ்ட் விஷயம். நானா கேட்க மாட்டேன். அப்போ அப்படியே பெட்டியோட எங்கேயாவது போயிடு, வீட்டுக்கு வந்துடாத. அப்பா, என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க 2 பேரும்? ஜெயா, நான் உன் அம்மாடி. அதனாலதான் நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இன்னொருத்தரா இருந்தா அப்பவே நான் வேணுமா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. அவ்வளவுதான்.